அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப நன்றி இதை ஏற்பாடு பண்ணதுக்கும். அதுவும் ரொம்ப முற்போக்கான புத்தகங்களை இங்கே நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீங்கன்னு அவர் பேசினப்போ சொன்னார். அது ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் இங்கே பேசினவங்க எல்லாருமே லைக் ஃபீனிக்ஸ் கண்ணன் ஆகட்டும், பிரபாவாகட்டும், சிவகாமி அவர்களாகட்டும், எல்லாருமே புத்தகம், அவர் எதுவும் ரொம்ப பேசலை, அதனால நான் அவரை பற்றி பேசலை. புத்தகம் குறித்தும் புத்தகம் தாண்டியும் காமம் குறித்தும் காமம் தாண்டியும் பேசுகிற அளவுக்கு ரொம்ப ஓப்பனாக பேசினதும் சரி. என்ன சொல்கிறது, நிறைய, அதாவது நான் புக்கை எழுதியிருக்கேன் அவ்வளோதான். ஆனால் இங்கே என்னோட பெரிய படிப்பாளிகள்லாம் நிறையா இருக்காங்க. நாங்கள் கோட் பண்ணது, புத்தகங்களை பற்றி பேசினது, நானும் ஓஷோ ஃபாலோ பண்ணுறவங்க தான். ஆனால் ஓஷோ பற்றி நான் நிஜமாக இவ்வளோலாம் நான் படித்தது இல்லை, ஃபீனிக்ஸ் கண்ணன் ரெஃபர் பண்ண அளவுக்குலாம். ஸோ எல்லாருமே ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கிறவங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. ரொம்ப நன்றி. ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நான் ரொம்ப நேரம் எப்போவுமே பேசுகிற ஆள் கிடையாது. கொஷின் ஆன்சர் எதாக இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். பட் பேச்சில் வந்த ரெண்டு விஷயங்களுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். முதல்ல சிவகாமி ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஆக்சுவலாக நடக்கிற உண்மைகள் அவ்வளோத்தையும் இது பண்ணி வச்சிங்க. லைக் சொல்கிற மாதிரி பெரியார் அத்தனை பேரும் புரிஞ்சுட்டு இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த புத்தகத்துக்கு அவசியமே இருந்திருக்காது. அதுதான், அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. பட் அப்படி அவ்வளோ அழகாக நம்ம யாருமே இல்லையா, எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியறதில்ல. ஆனால் அங்கங்கே யாராவது ஒருத்தர் பேசிகிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கு. ஒரு விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தகம் இந்த சப்ஜெக்டை பேசுகிறதுக்கு, அதான் நான் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கணும்னு யாரும் அவசியமே கிடையாது. எனக்கு தோணினது நான் எழுதினேன், என்னோடய அனுபவங்கள்லேருந்து எழுதினேன். அந்த புத்தகத்துலையும் எழுதியிருப்பேன். முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும், இல்லை நான் சொல்லலை. மனுஷங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். அட்லீஸ்ட் இந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு ஆரம்பத்தை பண்ணி வச்சுருக்கேங்கல்ல, எனக்கு நான் நிஜமாவே ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். இன்னொன்று, அவங்களோட ஒரே ஒரு முரண்பாடு சொன்னாங்க, அதுக்கு என்கிட்ட பதில் இருக்குது. எனக்கும் ஒருத்தர் நானும் உண்மையாக வாழணும்னு நினைக்கிறவ தான். ஒருத்தரை ஏமாற்றிட்டு வெளியில் போய் வெளிமான உறவை வச்சுக்கணும்னு சொல்கிறது எந்த விதத்துலன்னா நியாயம் இல்லைங்கிறது நானும் புரிஞ்சவ தான். அதற்கான சூழ்நிலை நம்ம இந்தியாவில் இருக்கா? ஒரு விவாகரத்தை அப்ளை பண்ணால் ஓஷோ சொன்ன மாதிரி நான் உன்னோட வாழ விரும்பலை அப்படின்னா அடுத்த நிமிஷம் வெளியில் விடுறீங்களா? அதுக்கான வழிமுறையே இருக்கா? இங்கே ஒரு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு கல்யாணத்தை உடனே பண்ணிடுறாங்க. இன்னைக்கு முடிவு பண்ணி நாளைக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஒரு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி வாங்காமல் 20 வருஷம் 30 வருஷம் பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் பெண்கள் கிட்ட மாட்டிட்டு டிவோர்ஸும் கிடைக்கும். அவங்களோட வாழவும் மாட்டாங்க, பிள்ளைங்களையும் கொடுக்க மாட்டாங்க, டிவோர்ஸும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி 20-30 வருஷமாக தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஆண்களையும் எனக்கு தெரியும், பெண்களையும் தெரியும். ஏன் ஒரு வெளிமன உறவுங்கிறது வர வேண்டிய அவசியமே உங்களோட லீகல் சிஸ்டமில் இருக்கிற கோளாறு. அந்த கோளாறுனால வர்ற பிரச்சனை. அதுக்காக லீகல் பிரச்சனை இப்படி இருக்குது, வெளியில் வர முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒருத்தன் வாழ்க்கை போகிற ஒரு துணையே இல்லாமல் வாழணும்னு என்ன அவசியம் இருக்குது? 30-40 வருஷம் அவன் ஏன் தவம் கொண்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? எனக்கு புரியல. சேஞ்ச் சர்க்கம்ஸ்டான்சஸ், பீப்புள் வில் சேஞ்ச், அவ்வளோதான். நீங்கள் சொல்லி நாங்கள் இப்படி தான் வச்சுருப்போம், ஆனால் 20-30 வருஷம் நாங்கள் இப்படி தான் இருப்போம், நான் உனக்கு டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேன், பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் நீ என்னோட தான் வாழணும், இல்லை தனித்தனியாக வாழ்ந்தாலும் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், வெளியில் போகக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு நடக்கிற விஷயம் இல்லைங்க. இது இயற்கையோட உந்துதல். சொல்கிற மாதிரி காமம் மட்டும் இல்லை, ஒரு துணை, ஒரு மனசால் பேசுறதுக்கு, கட்டுப்பிடிச்சி தூங்குறதுக்கு. there are so many things. It's just not sex. But even if it is sex, what's wrong in it? That's also natural. We have to understand that. நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்குது? அத்தனை அடிமைத்தனமே எங்கேருந்து ஆரம்பிக்குது? அந்த துவாரத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. அங்கே நீங்கள் கட்டி போடாதனால தான் அதை வச்சு தான் நீ வெளியில் போகக்கூடாது. அதை வச்சு அன்னிலேருந்து அதை வச்சு தான் நீ படிப்பு கொடுக்கல. ஏன்னா வெளியில் போனால் அவள் எதாவது பண்ணிவிடுவா, வெளியில் போனால் ஏதாவது ஆகிடும். இன்னி வரைக்கும் அதுதாங்க பேஸு. பெண்களோட அடிமைத்தனத்துக்கான பேஸே அவளோட கற்பு நிலைங்கிற ஒரு இதுதான். வேறு அது பாலியல் இது சுதந்திரம் ஒன்று வந்துடுச்சுன்னா வேறு பாக்கி எல்லாத்துலேயும் இது பிரச்சனையே இருக்காது. ஆணுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது, பெண்ணுக்கு அந்த சுதந்திரம் இல்லை. அதனால ஆண் எல்லா சுதந்திரத்தையும் அனுபவிக்கிறான், பெண்ணுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு போராடிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இங்கே ரூபான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இங்கே கேட்டாங்க என்கிட்ட, ஏன் நம்ம மட்டும் போராடிட்டே இருக்க வேண்டியிருக்கு, ஏன் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க? அடிமைப்பட்டவங்க தாங்க போராடி ஆகணும். கம்ஃபர்டபுளாக வாழறோம், எதுக்கு போராடுவான்? அவனுக்கு அவசியமே கிடையாது. நம்ம தான் போராடி ஆகணும். கீழ் சாதின்னு சொல்லி அவன் அடிமைப்பட்டவங்க தான் மேல் சாதிக்காரன் கொண்டு இந்தா வச்சுக்க நீ நானும் ஒன்றும் சொல்லுவான். அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் கம்ஃபர்டபுளாக வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் சொல்லுவான். நம்ம தான் போராடி ஆகணும். நம்மளோட நிலைமை மேலே வரணும்னா நம்ம தான் போராடி ஆகணும். இதுக்கு இதான் பதில்.
ஓகே. ரெண்டாவது, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருவேன் பேசும்போது, சாரி. அடுத்தது உங்களை பற்றி தான் பேசுகிறேன். அவருக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், எனக்கு அதில் ஒரு ஆட்சேபனையும் இல்லை. நான் எழுதுகிற புத்தகம் வந்து அப்படியே இந்த உலகத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் ஒத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கிறனால தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவே இருக்குது. அது இல்லைன்னா என்ன இருக்குது வாழ்க்கையில்? நீ சொல்கிறதுக்குலாம் நான் ஆமாம் போட்டுட்டு இருந்தேன்னா அது ஒன்றுமே இல்லை. புரியுதா? அதாவது நான் சொல்கிறதுக்கு யாரெல்லாம் அக்செப்டன்ஸ் இருக்கோ அவங்க தான் ஏற்றுப்பாங்க. அதுலேயும் சில பேர் சிலதை ஏற்றுப்பாங்க, சிலதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவ்வளோதான். எழுதுற வரைக்கும் தான் என் வேலை. எல்லோரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறது என் வேலை கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட அதை பூமர்களுக்காகன்னு இங்கே 50,000 புக்கில் எனக்கு தெரிஞ்சு 30,000 புக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வாங்கினது. என் புத்தகத்தை முதல் ஃபோனில் விமர்சனம் பண்ண ஒரு பையன், 25 வயசு பையன், திருச்சியில் ஒரு மூலையிலேருந்து. வாழ்க்கையே மாற்றி போட்டிங்க, என் புரிதல் அத்தனையும் மாற்றி போட்டுச்சு இந்த புக்கு அப்படின்னு சொன்னது ஒரு சின்ன பையன். பெரியவங்களை விட சின்னவங்க தான் இதை நிறையா வந்துட்டு இப்போ கூட ஒருத்தர் வந்திருக்காரு. என்னோடய பார்வையை மாற்றின புத்தகம் அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கெல்லாம் பெருமைக்கு சொல்லலை. நான் சொன்னது ஃபீனிக்ஸ் கண்ணன் சொன்ன மாதிரி என்னோட எண்ணங்களை, என்னோட பார்வைகளை மனுஷங்க கொஞ்சமாவது புரிஞ்சுட்டு சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக நான் பகிர்ந்துட்ட உண்மைகள், சத்தியங்கள், அவ்வளோதான். இதை வந்துட்டு இதெல்லாம் கூட பரவாயில்ல. உங்களோட முரண்பாடு அதெல்லாம் நான் பிரச்சனையே சொல்ல. ஏன்னா நீங்கள் வேறு ஆள், நான் வேறு ஆள். நான் வேறு மாதிரி வளர்ந்துருக்கேன், நீங்கள் வேறு மாதிரி வளர்ந்துருக்கீங்க. உங்கள் அனுபவங்கள் வேறு, என் அனுபவங்கள் வேறு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டேன்னு சொல்லிட்டு, சத்தியமாக சொல்கிறேன், அந்த புக்கை நீங்கள் இங்கிலீஷ் புக்கை படிச்சுட்டு தமிழ் புக்கை படிச்சுட்டு சொன்னீங்கன்னா நான் ஒத்துப்பேன். படிச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ் டாய்லெட் சீட்டை படிச்சிருக்கீங்களா? படிக்கல. அப்புறம் எப்படி அது கூகுள் டிரான்ஸ்லேட் நீங்கள் சொல்கிறீங்க? அது எப்படி இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. ஏன்னா டாய்லெட் சீட் நான் எழுதிட்டு டாய்லெட் சீட்டை வந்து வேறு யார்கிட்டையும் கொடுத்தா அப்படியே ஏதாவது லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணிவிடுவாங்களே. என்னோட உணர்வுகள், என்னோட பார்வைகள் கரெக்டாக வராதுங்கிறதுக்காக ஒவ்வொரு பேஜையும் படிச்சுட்டு புக்கை மூடி வச்சுட்டு என்னை தமிழில் எழுதினேன். லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஒரு பேரா கூட இருக்காது. இங்கிலீஷில் டாய்லெட் சீட்டை படிச்சுட்டு தமிழில் இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஒரு பேராகிராஃப் கூட லிட்ரல் டிரான்ஸ்லேஷனாக அதில் கிடையாது. இதை விட எளிமையாக தமிழ் என்னால் எழுத முடியாது. ஏன்னா எனக்கு தமிழாக எழுதியாக தான் தெரியும். எனக்கு எளிமையை தாண்டி எதுவுமே, இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் எனக்கு எளிமையான லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். அதை மட்டும்தான் என்னால் எழுத முடியும். அதாவது அடுத்தவங்க புரியணும்னு எளிமையாக எழுதலை. எனக்கு தெரிஞ்சதே எளிமையான லாங்குவேஜ் தான், அவ்வளோதான் என்னால் எழுத முடியும். நான் வந்து புறநானூறு அகநானூறுலாம் படித்த ஆள் கிடையாது. நான் சாதாரண புத்தகம் படித்து எழுதிட்டேன். அதனால் என்னோட இங்கிலீஷும் சிம்பிளாக தான் இருக்கும், தமிழும் சிம்பிளாக இருக்கும். ஏற்கனவே படித்தவங்க யாராவது சொல்லுங்கள், என்னோடய தமிழ் ஏதாவது புரியாத அளவுக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ ஒரு பார்வை இருந்தது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடக்குது சொன்னதுக்கப்புறம் ஒரு டைம் படித்தேன். இப்போ ஒரு பார்வை 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு புத்தகம் கொடுத்தது வந்து என் பொண்ணுக்கு இப்போ 21 வயசு. அவள் கொடுக்கும்போது அவளுக்கு சின்ன பொண்ணு. இந்த நிகழ்ச்சிக்கு இதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் படிச்சிருக்கேன். என் பையனை கூட்டிட்டு வந்திருக்கேன். என் பொண்ணு இங்கே வர முடியல. ஏன் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற சொல்றதுக்காக நான் பையன் சொன்னேன். இது வந்து நாங்களாம் இதெல்லாம் பண்ணிட்டோம், இதெல்லாம் சொல்ல முடியல. எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் இதெல்லாம் சொல்லட்டுங்கிறதுக்காக தான். தெரிஞ்சுக்கணும். இன்னும் 80 வயசு ஒரு ஆணோட பிசுபிசுப்பு தன்மை என் கையில் இருக்கு. என் பொண்ணு அதற்கு சொல்லாமல் நின்றுவாளோன்னு எனக்கு பயம் இருக்கு. அதுக்காக கொடுக்கப்பட்ட புத்தகம் தான் இதெல்லாம் நான் நினைக்கிறேன். எந்த இடத்துல நான் எங்க அம்மாட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயத்த என் பொண்ணு எனக்கு சொல்லாமல் நின்றக்கூடாது. அப்படி இந்த புத்தகம் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா எந்த குழந்தையும் சொல்லாமல் இருக்கிறேன். அதுக்காக இந்த புத்தகத்தை, அதனால தான் நான் முதல்ல எழுந்திரிச்சு நான் கை கொடுக்குறேன். நான் பேசணுங்கிறேன். தேங்க்யூ. இப்படி இந்த புத்தகத்தை நான் படிச்சதுக்கு அப்புறம் நான் உணர்ந்தேன்னா என்னையுமே நான் உணர்ந்தேன். நீங்க அதில் 70%, 30%, 70% கொடுப்பீங்க. 6வது கட்டுரை அதை நான் படிச்சுட்டு நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னு நான் உணர்ந்தேன். ஒரு புத்தகம் படிச்சா தன்னை உணர்தல் ஒன்று இருக்கணும். நான் இதில் நிறைய படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்க சொன்னீங்களா, அதை நானும் படிக்கல. சங்க இலக்கியங்கள் நானும் படிக்கிறேன். நான் 4வது தான் படிச்சிருக்கேன். 4வது தான் படிச்சிருக்கேன். இப்போ காதல் கவிதைகள் எழுதுறதுக்கு பயப்பட்டாள் நான். இந்த புத்தகம் படிச்சுட்டு என்னோட காதல் கவிதைகள் ஆம்பளைங்க மட்டும்தாங்க எழுதலாம். நீங்களும் ஆம்பளைங்க எழுதினா அது அப்படியே எப்படியே அவ்வளோ அழகான காதல் கவிதை எழுதலாம்னு சொல்லுவாங்க. வைரமுத்தெல்லாம் எழுதலாம். ஆனால் ஒரு பெண் காதல் கவிதை எழுதினா அது வீட்டுக்காரருக்காக தான் எழுதியிருக்காங்க. ஒரு கவிதை வெளியீட்டுக்கு போகிறேன். என்னோட சிநேகிதி ஒருத்தவங்களோட கவிதை வெளியீட்டு விழா. அந்த புக்கிலே எல்லாமே காதல் கவிதை கிடையாது. பாதி தான் காதல் கவிதை, பாதி வேற ஏதோ தான் எழுதியிருக்காங்க. வந்தவங்க அத்தனை பேரும் பேச கூப்பிட்டாங்க. எல்லாம் முக்கால்வாசி ஆம்பளைங்க. ஓகேவா? அவங்க சொல்கிறாங்க,
புக்கே காதல் கவிதை தான் முதல்ல முத்திரை குத்திட்டாங்க. அடுத்தது அவங்க ஹஸ்பண்டும் வந்திருக்காரு வெளியீட்டுக்கு, அவர் மேலே இருக்கிற காதலில் தான் எழுதியிருக்காங்கன்னு இவங்க சாதிக்கிறாங்க. அவ்வளோ பயம் ஆண்களுக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. பியூர் ஃபியர். அப்படி தான் சொல்லி ஆகணும். வேற யார் மேலேயும் அவங்களுக்கு காதல் வந்துடக்கூடாது. அவங்க யாரை வேணால் நினச்சி எழுதியிருக்கலாம், இல்லை யாருமே நினைக்காம கூட எழுதியிருக்கலாம். ஆனால் இவங்க முத்திரை குத்தியே ஆகணும். ஸோ அப்படிதான் காதல் கவிதை நீங்கள் எப்படி ஸ்டேட்டஸ்ல வச்சதுனால ஒரு வாரமா நான் மனம் வச்சிருக்காளே ஒருத்தர் சொல்லிட்டு தெரியாது. அவருக்காக நான் உங்களுக்காக ஸ்டேட்டஸ்ல டெய்லி பாட்டு நடனம்னு நிறைய விஷயங்கள் இருப்பேன். கனவுகள் காதல்னு நான் எப்பவோ 15 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுற கவிதை தொகுப்பை டெய்லி ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா புத்தகமா வெளியிடணும், ஏன்னா டாப்லைட்ல நூலகரா மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு எழுத்துக்களை வரணும்ட்டு ஒருத்தர் வந்து ஊரெல்லாம் பரப்பிட்டு இருக்காரு. அந்த மேடம் என்ன லவ் பண்ணி அவர் பாவம் உங்களை லவ் பண்றாரு. ஒன் சைடடா நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. போன வாரம் வந்து நம்ம ஒரு விஷயம் டாபிக் பேசுறோம். இது வந்து பொது இடத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா நாங்க வந்து பேசிக்கிறோம். ஏன்னா இது ஒரு முக்கியமானதா. அப்படியே கண்ணன் சார் பேசும்போது வந்து கலவி முதல் வந்தா காதல் முதல் வந்தா எக்காவுக்கு எனக்கு பெரிய வாக்குவாதம்னா நான் கலவிதான் முதல்ல வந்து சங்க காலத்துல இருந்து கலவிதான் முதல்ல வந்திருக்குது. காதல் அதுக்கப்புறம் அந்த கலவி அழகா வளநடத்துற அழகியல் தான் காதல் நான் சொல்றேன். அக்கா இல்ல, காதல் தான் முதல்ல வந்து கலவிதான் முதல்ல வந்திருக்கும். ஆனா நம்ம சிவிலைசேஷன் சொல்லிக்கிறதுனால நான் சொல்றேன் முதல்ல காதலிங்க, அதுக்கப்புறமா கழுவி வச்சுக்கங்கன்னு சொல்றேன். நம்ம இவ்வளவு பெரிய அரங்குல இந்த விஷயத்தை எனக்கு பேசுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. நாங்க அதை போன்ல பேசிக்கும் போது எங்க வீட்டு 2 பிள்ளைகளும் கேட்டாங்க, இது என்ன மாதிரி பேச்சுன்னு கூட கேட்டாங்க. அப்ப நாங்க சொன்னோம் இதெல்லாம் தான் பேச வேண்டிய விஷயமா நாங்க பார்க்க. அதுக்கப்புறம் தான் இந்த புத்தகத்தை படிச்சு நான் கடைசி சொன்னேன், இது மாதிரி விஷயங்கள் பெண்கள் பேசுறதுக்கு முன்னுக்கு வரணும். இது பேசுனா அவங்களுக்கு அந்த எண்ணம் தான் இருக்குங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அடுத்த தலைமுறையும் இன்னும் சரி கரெக்டா வளர்க்கணும். பெண்கள் முன்னேறிட்டே இருக்காங்க, ஆண்கள் நிற்கிற இடத்துல நின்னாங்கன்னா பிரச்சனை தான். அவங்களும் முன்னேறிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அவ்வளோ அவர் சொன்ன மாதிரி தான். நாங்கள் சம்பாதிச்சோன்னா எங்களுக்கு யாருமே தேவையில்லை, நாங்கள் போயிட்டே இருப்போம். 4 பிள்ளைய பற்றி வச்சுன்னா 4 பிள்ளையும் பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். நாங்கள் போயிட்டே இருப்போம். நீங்கள் தான் பெண்கள் காலக்கதை எழுதுறாங்க, அவங்க எழுதுறது எனக்கு தெரியாது. ஆனால் பெரும்பாலான பெண்கள் நாங்கள் எந்த ஒரு பெண்ணை பார்த்து எழுதுறோமோ அதே பாய்வில் அவங்க எழுதுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஆணை பார்த்து காதலிக்கிற மாதிரி எழுதுங்கன்னா எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இதே நீங்கள் நடக்கிற பெண்கள் எழுது நல்லா தைரியமா எழுதிட்டு வெரி குட் வெரி குட். அவ்வளோதான், என்ன தோணுதோ அவங்க தனி. முதல்ல ஒரு கவிதைய இது ஆணை நினைச்சு எழுதுனதா பெண்ணை நினைச்சு எழுதுனதான்னு ஆராயறதே பெரிய. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. முதல்ல காதலுங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் வருமா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் வரணும்னே அவசியம் கிடையாது. ஆணுக்கும் ஆணுக்கும் வரலாம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் வரலாம். காதல் காதல் அவ்வளோதான். அதுல இன்னொன்னு 60 வயசுல உனக்கு என்ன காதல், இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? எனக்கு தேவைடா, உனக்கு என்னடா பிரச்சனை? அடுத்தவங்களுக்கு என்ன வேணும்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பேசிக் ஹியூமன் பிரின்சிபலாக இருந்தாலே ஒழிய நம்மளாம் வாழறது ரொம்ப கஷ்டம். இப்படி தான் வந்துட்டு நமக்கு என்ன வேணுங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அடுத்தவங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. அதுக்கு நம்ம குழந்தையா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு மனுஷங்களாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யார் அம்மா இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, ஹூவர் இட் இஸ், அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்கவுங்க பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் வளர்த்து விட்டோம்னா போதும். நெக்ஸ்ட் யாராவது எதாவது பேசணும்? உங்களுக்கு எப்படி நீங்கள் எழுதி நான் எழுதிட்டேன், என்னுடைய பார்வையில் நான் எழுதின்னு சொன்னீங்களோ அதே மாதிரி என்னுடைய பார்வையில் இந்த மொழிபெயர்ப்பு ஒரு எளிமையாக இல்லை. இது மொழிபெயர்ப்பே இல்லைங்க, ஆக்சுவலாக மொழிபெயர்ப்பே இல்லை. அது மாதிரி இருக்குதுங்கிறது என்னோட பார்வை. இருக்கலாம். நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட் சொன்னா நம்ம இவ்வளோ எஃபர்ட் எடுத்தோமே, கட்சியில் ஒரு சர்வசாரமா கூகுள் டிரான்ஸ்லேட் சொல்லிட்டாரு. வார்த்தைகள் நான் அதை நிரூபிக்க தயாராக இருக்கேன், அது வேறு விஷயம். உங்களுடைய வார்த்தைகள் அப்படி இருக்குதுங்கிறது என்னோட பார்வை. எனக்கு கருத்து இருக்கு இல்லையா? தாராளமாக, கண்டிப்பா. உங்களுக்கான கருத்தை நான் மதிக்கிறேன். எனக்கு இதுல முரண்பாடு இருக்குங்கிறேன். சில விஷயங்கள் முரண்பாடு இருக்குது என்னுடைய. அது உங்க கருத்து, அதை நான் இப்போ இதுவே சொல்ல. நீங்க சர்வசாரமா கூகுள் டிரான்ஸ்லேட் சொன்னதுனால மட்டும்தான் மற்றபடி
ரொம்ப இதானீங்களா எமோஷனல் இல்லை இல்லை நான் சாதாரண பேசினாவே தான் ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்து ஆர்கியூ பண்ணவே தான் உங்களுக்கு எப்படி எமோஷனல் வரும் தாராளமாக. என்னுடைய பார்வை அப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது படிச்சதுல அது உங்க பார்வை ரைட்டு. நீங்க எல்லாரும் புரிஞ்சிருச்சு. எளிய தமிழ்ல தான் இருக்குது. அதை படிக்கிறவங்களுக்கு தெரியும். அது உணர்வோட கனெக்ட் ஆகிறவங்களுக்கு தெரியும். அது சில இடத்துல வருது. அவர் சார் அவருடைய பார்வைங்கிறார். உங்க ஒரு ஆளுக்கு அப்படி ஒரு பார்வை. மீதி 99% பேருக்கு சரியான பார்வை. இல்ல, இல்ல. ஒருத்தர் சொல்ல முடியாது. மொழிங்கிறது அவங்கவுங்களோட இதுதான். ஒருவர் வந்து 99 பேருக்கு நீங்க சொல்ல முடியாது. இல்ல சொன்ன மாதிரி மொழிங்கிறதுலயும் பார்வைகள் வித்தியாசப்படலாம். அதனால அவரோட பார்வையை மதிச்சுதான். ஒருத்தரோட கருத்தை வந்து 99 பேர் மேல நான் தமிழ்ல முழுசா படிச்சிருக்கேன். ஆங்கிலத்துல 3 கட்டுரை மட்டும் வாசிச்சிருக்கேன். டிரான்ஸ்லேஷன் மாதிரி இல்லை. நல்ல டென்ஷனான இங்கிலீஷ்ல தான் இருக்குது. தேங்க்யூ. அதாவது நீங்க எழுதியிருக்கிறது வந்து அந்த மொழிநடை அதெல்லாம் விஷயம் கிடையாது. நீங்க என்ன எங்களுக்கு சொல்ல வரீங்க அந்த புத்தகத்துக்கு முடியுமோ அதுதான் விஷயம். நீங்க தமிழ்லயே எழுதி கொடுத்தாலும் அந்த விஷயத்தை நான் படிச்சு தெரிஞ்சதை நான் ரெடியா இருக்கேன். எப்படி எழுதுறீங்கலாம் விஷயம் கிடையாது. என்ன சொல்ல வரீங்க விஷயம். ஏன்னா இந்த விஷயத்தை வந்து எங்க அப்பாட்ட பேச முடியாது, அம்மாட்ட பேச முடியாது, அண்ணன் தங்கச்சி யார்ட்டையும் பேச முடியாது. எனக்கு அவங்க ஒரு புத்தகத்துல சொல்றாங்க அப்படின்னா இதை நான் தெரிஞ்சுக்கிறதா பாக்குறீங்க ஒழிய அது எப்படி எழுதிருக்குங்கிறது கிடையாது. நீங்க ஒரு ஷார்ட்டா எழுதி கொடுத்தா கூட பண்றாங்க தெரிஞ்சது ரெடியா தான் இருக்கும். தேங்க்யூ. பட் ஒருத்தர் பார்வை ஒரு மாதிரி இருக்கும். அதனால அது மூல விமர்சனங்களே படிக்க தேவையே இல்லை. ஒரு இல்ல நான் சொல்றேன் என்னன்னா ஒரு நூல் விமர்சனங்கிறது என்னங்க அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்வது அல்ல. அதில் இருக்கிற நிலைக்குறைகள் ஏற்புடையதெல்லாம் சொல்றதா ஒரு நூல் விமர்சனம். அதுதான் ஜனநாயகம்னு நான் நினைக்கிறேன். கண்ணை மூடிட்டு அத்தனையும் ஏற்றுக்கொள்வது ஜனநாயகங்களின் என்னுடைய கண்டிப்பா. அந்த டாபிக்கை விட்டுலாமே. அவரோட கருத்து அவரோட ஏற்புரையை தான் பேசுறாங்க. இதுக்கு மேல இதோட விவாதம் பண்றது அவங்களுக்கு சரியா இதன் மீது கருத்து சொல்றது சரியா படாது. அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். நான் வந்து கவிதை மட்டும் தான் ரசிகராக படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இருந்தேன். பதியம் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையை படிக்க ஆரம்பிச்சேன். நான் புத்தகம் படிக்கல, பட் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். தென் என்னோட சுற்றிருக்கும் வந்து நான் ரெஃபர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு என்ன பயம்னா இன்னைக்கு இருக்கிற கட்டமைப்பு சூழ்நிலை கூட தான் இருக்குது. மேடம் சொன்ன மாதிரி பெண்கள் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. என்னை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. நான் மட்டும் தெளிவாக இல்லை, எனக்கு பக்கத்தில் இருக்கிற என்னோட ஒய்ஃப் தெளிவாக இருக்காங்க. பட் மற்றவங்க அப்படி இல்லை. நான் இந்த புக் அடுத்து ஒரு ரெஃபர் பண்ண போகிறேன். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் படிச்சு முடிச்சாலும் தெரியும். பட் அடுத்த இதோட எனக்கு பாகம் 2ஆ கூட நீங்கள் எனக்கு அடுத்து கொடுத்தீங்கன்னா அதை வந்து எப்படி சொல்றது நேரடியாக வந்து உணர்த்த முடியாமல் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லி அவங்கள இந்த இன்டோர் பண்ணுற முடியுமா அப்படிங்கிறது. பாகம் 2 படிச்சுட்டு அவங்க ஒன்று படிக்கும்போது அவங்க முழுமையாக தேவையான அளவுக்கு இருக்குமா அப்படின்னு. இல்லை நீங்கள் புத்தகமே ஒன்றும் படிக்கலைங்கும் போது இதை பற்றி பேச முடியாது. நீங்கள் இல்லை புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா பேசணும். இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன மாதிரி அதை கையாண்டாங்க, என்ன மாதிரியான மனநிலையில இருந்தாங்க அப்படின்னு புத்தகத்துல நிறைய பேசிருக்கு. நான் அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய வயசு வந்த இளைஞர்களாகட்டும், கல்யாணம் ரெடியாக இளைஞர்களாகட்டும், இப்ப கல்யாணம் பண்ண இளைஞர்களாகட்டும், இப்போ ஸ்கூல்லயே வந்து ஒரு பொண்ணோட சேர்ந்து ரீல்ஸ் போடுற மாதிரியான கல்ச்சர் நிறைய இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் இவங்க அதை எப்படி உருவாக்கி இருக்காங்க, மாறி இருக்கா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாற்றங்கிறது ஆகிட்டே தான் இருக்கா. எப்போ நம்ம அந்த ஜென்மத்தில் அந்த மாதிரி இப்போ பெண் சிசுக்கள் இல்லைன்னா இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கோம் தான் சொல்ல முடியும். இப்போ அங்கேயும் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் எங்கேயோ நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் காது தெரியாமல் இல்லை காதில் விழுந்தாலும் கண்டுக்காமல் போயிட்டு தான் இருக்கோம். ஸோ மாற்றங்கள் ஆகிட்டே தான் இருக்குது. பட் அது எவ்வளோ பர்சன்டேஜ்ங்கிறது தான் முக்கியம். யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் மாற்றங்கள் இல்லாத வராத யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வயசு பாடியும் பார்த்தா கூட ஒரு 40-50s இருக்கிறவங்க இந்த புக்கை படிக்கும்போது நான் இப்படிலாம் தான் வாழ்ந்திருக்கேன், எனக்கு தெரியல அப்படின்னு 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இனிமேவாவது நம்ம வாழ்க்கையை இது பார்வையை மாற்றிருக்கேன், இனிமேவாவது நம்ம மாறி வாழணும் அப்படின்னு 2 பேருமா எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கிட்ட பேசிட்டு போனவங்களாம் இருக்காங்க. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஜஸ்ட் நாட் த ஏஜ். ஒத்துக்கிற அதை புரிஞ்சுக்கிற மனப்பான்மையை நம்ம மாறணும், சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற அந்த தேடலும் இருக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா
பாலியல் சில பெண்கள் நடக்குதா ஒரு சின்ன வயசு ஒரு ஆண் குழந்தைகள் நடக்குது. அனுபவிச்சு வந்திருக்கேன். என்னோட சின்ன வயசுல நான் வந்து அனுபவிச்சு வந்திருக்கேன். அதை பத்தி வந்து பெற்றவங்க கிட்ட எப்படி ஒரு பெண்ணுகிட்ட கேட்டுறாங்க, ஒரு ஆண் குழந்தைகிட்ட ஏன் கேட்க மாட்டாங்க? பெண்ணும் யாரும் சொல்றது இல்லைங்க. நான் எனக்கு நடந்ததெல்லாம் எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியாது. ஆனா ஒரு விதத்துல அவங்க சொல்லி வெளியே தன்னோட ஆளுங்க வெளியே கொட்டிடுறாங்க. ஆனா ஒரு ஆண் வந்து வெளியே இந்த இடத்துல சொல்ல முடியாது. அது ஏன்? ஏன்னா நம்ம நாட்டுல வந்து ஆண்கள் பெண்களை ஒரு விதத்துல பாதிக்கப்படுது. நம்மளோட இலக்கணங்கன்னா ஆண்களை நிறைய விதத்துல பாதிக்கப்படுது. அதாவது எப்படின்னா ஆண்கள் வந்து இமோஷனலாகவே அவங்களை டீலே பண்ண மாட்டோம். நம்ம அவங்களுக்குலாம் இமோஷன்ஸே கிடையாது. ஆண்கள் வந்து அழக்கூடாது, ஆண்களுக்கு வந்துட்டு எப்போவுமே கெத்தாக இருக்கணும். ஆண்களுக்கு என்ன நடந்தாலும் இப்போ ஒரு ஃபீனிக்ஸ் கண்ணன் சொன்னார்ல, எனக்கு நடந்தது நான் வந்து அதாவது மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைப்போன்னு. அது எல்லா ஆண்களோட மனநிலையும் கிடையாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 13-14 வயசில் இந்த மாதிரி நடந்து ரிப்பீட்டடாக நிறைய பேர்ட்ட நடந்து இன்றைக்கி எந்த பெண்களை பார்த்தாலும் பயப்படுற ஒதுங்கி நிற்கிற ஆண்களை நான் பார்க்குறேன். அவங்களால ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூட ஒரு பெண்ணுக்கிட்ட பழக முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. படிப்பை வீண் பண்ணி ஒன்றும் இல்லாத ஆண்களை நான் பார்த்துருக்கேன். ஸ்கூலில் வந்து லேடி டீச்சர் தப்பாக நடந்துடு, ரிப்பீட்டட் அப்யூஸில் படிப்பே நின்று போய் இன்னி வரைக்கும் படிக்காத சுற்றுற பையனை எனக்கு தெரியும். ஸோ இது எல்லாருக்கும் நடக்குது. ஆணுக்கும் நடக்குது, பெண்ணுக்கும் நடக்குது. ஆண்கள் வந்துட்டு நிறைய பேர் சொல்லிடுறோம். உங்களை மாதிரி என்கிட்ட ஏற்கனவே 2 ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, நானும் அதை என்ஜாய் பண்ணிட்டு போனேன் 14-15 வயசில் நடக்கும்போது அப்படின்னா. அது ப்ராபப்ளி அந்த இது அது எப்படின்னா ஒரு பெண்ணுக்கு நடக்கும்போது அதை வந்து அவள் குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறா. அவள் செய்யலை, அவளுக்கு நடக்கப்பட்ட ஒரு கொடுமைக்கு அவள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். ஏன்னோ அவள் தப்பு செஞ்ச மாதிரி. ஆனால் ஒரு ஆணுக்கு அந்த கில்ட் வர்றதில்லை. ஏன்னா அவனுக்கு கற்பனையில் கிடையாது. கரெக்டு. ஸோ அந்த இப்போ ஒரு ஆணுக்கு நடக்கும்போது அவ்வளோ இப்போ நடக்கட்டுமே. நான் என்ன சொல்றேன், 40 வயசில் பொண்டாட்டிக்கும் ஒரு ஆணுக்கும் பிரச்சனை அப்படின்னு அவள் வந்து எப்போ பாரு சந்தேகப்படுறாங்க, வெளில அனுப்ப மாட்டேங்கிறாங்க, வேலைக்கு போனால் வீட்டுக்கு வரணும், வேலைக்கு போயிருக்கும்போது 10 ரூபா ஃபோன் இந்த மாதிரி இருக்க ஆம்பளைங்களாம் இருக்காங்க. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவன் அப்படி பண்ணுறான் என்னால் வாழ முடியல அப்படின்னு அவங்க சர்வசாதாரணமாக ஷேர் பண்ணிப்பாங்க. வேற ஆண்களை வந்து ஷேரே பண்ண விடாமல் தான் பொண்டாட்டி பற்றி தான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் அவன் வேறு மாதிரி தான் பொண்டாட்டி பார்க்க ஆரம்பிச்சிடானோ, நடுவில் பூந்துறானோ, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து நிறைய தடுக்குது. அப்புறம் நீ அண்ணன் ஆம்பளைன்னு கேட்டுருவானோ. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத கௌரவங்கள் தேவை. எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாருக்கும் எமோஷன்ஸ் உண்டு, எல்லாருமே பகிர்ந்துக்கலாம். ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கிட்ட பகிர்ந்துக்கலாம், ஒரு நல்ல ஆம்பளை ஃப்ரெண்டுக்கிட்ட பகிர்ந்துக்கணும். ஒரு பெண் தோழி வச்சுக்கோங்க. பெண் தோழியும் ஒரு பெண்ணுக்கு ஆண் தோழனும் ஒரு ஆணுக்கு பெண் தோழியும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்களை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து எனக்கு ஒரு ஆண் தோழன் அவசியம், பெண்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெண் தோழி அவசியம். இப்போ என்னன்னா இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா, எழுதின புத்தகத்தை வந்து நான் வாசிக்கல, ஆனால் ஒரு தோழி வாசி காது வழியாக கேட்டுட்டு இந்த உணர்வுகளை அவங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது அவங்க சொன்னாங்க, என்னோட வழியை நான் சொல்லும் போது நீங்கள் இதை பற்றி வெளியே பேசுங்க அப்படின்னு. இதே மாதிரி என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட ஆண் குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன் அவங்களோட குரலை ஏன் வெளியே ஒரு பேசுங்க, முத்திரைப்படுத்த மாட்டேங்கிறீங்க? பேசுங்க, நாங்கள் பேசுகிறோம்ல, நீங்கள் பேசுங்க. பேசக்கூடாதுன்னு யாருமே சொல்லலையே, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது நாங்கள் வந்து பின்னாடி என்னது வலை வச்சு ப்ளவுஸ் போட்டு வரலையே, போட்டு வாங்க நீங்களும் சட்டையா, நாங்களும் வேணாங்கிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் செய்யுங்க, நீங்கள் முன்னெடுங்க. உங்களை பார்த்து 4 பேர் பேச ஆரம்பிக்கட்டும், தெரியட்டும். எதுக்கு அப்படியே உள்ள இருக்கமா இருந்து என்னத்து பண்ண போறீங்க வாழ்க்கையில்? இந்த சுதந்திரத்தை வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா வீட்டில் பேரண்ட்ஸ் கேட்கணும், ஒரு ஆண் பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வச்சு பள்ளி போயிட்டு கூட கேட்கணும். அதை ஏன் பெண் பிள்ளையை அவ்வளோ கவனமாக பார்க்க ஒரு ஆண் பிள்ளை ஆனால் இங்கே வந்து வளர்க்க வேணாம், அவன் ஆம்பளை வளர்ந்துருவான். ஒன்றும் இல்லை, என் பையனுக்கு பொங்க வந்து பிறந்தது, இதுக்கு இப்போதான் 1 வயசு ஆகுது. அவங்க என் பையனோட மாமியார் வந்துட்டு குழந்தை ஒன்றும் பெட் இது கூட வரல, ரூமு கூட வரல, அவள் இதில் தான் இருக்காங்க, வார்டில் தான் இருக்காங்க. பொண்ணை பிறந்துச்சு. நான் வந்து ஏங்க என் புள்ள வந்து பொண்ணு பிறக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணாக பிறந்துச்சு அப்படின்னா. அடையங்க நீங்கள் வேறு பொண்ணுங்க பிறந்தா அதுங்க பார்த்து வளர்க்கணும், அப்புறம் ஆம்பளை பிறந்தா பார்த்து வளர்க்க மாட்டிங்கன்னா அது தானாக வளர்ந்துடும். அது தானாக வளர்ந்துடும். அது தானாக வளர்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனையே, அது புரிய மாட்டேங்குது. இதை பொத்தி வளர்க்கறதுனால தான் அது பிரச்சனையே, இது புரிய மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. இப்போ எனக்கு பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கடைசியாக வந்துட்டு அந்த அப்யூஸ் பற்றி பேசுறது பற்றி, அப்யூஸில் வந்துட்டு இது பெட்டர் அது பெட்டர் இது மோசமானது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கம்பேரிசன் எல்லாம் கிடையவே கிடையாது. இருந்தாலும் இதில் வக்கிரத்திலும் வக்கிரம் என்று சொல்லக்கூடிய ஒரு என்னவென்றால், தன்னுடைய மகள் சொந்த மகள் ஒரு விருப்பமில்லாத ஒரு மனவுறவை ஏற்படுத்தி கொடுத்து, ஒரு தந்தையே தன் மகளை விருப்பமில்லாத ஒரு உணர்ச்சிக்கு ஈடுபடுத்தக்கூடிய குற்றங்கள்
சாதியின் பெயரால் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மீதான பார்வை மிகவும் குறைவாக இருக்கிறது. இப்போ இதை சாதிய ரீதியாக வந்துட்டு பெண்ணுக்கு தன் தந்தையாலேயே விருப்பமற்ற ஒரு புணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உணர்வுகளையும் வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்வுகளையும் புத்தகங்களையும் எழுத வேண்டும்ங்கிறது என்னோட எண்ணம். இன்னும் நிறைய பேச வேண்டியது கண்டிப்பா இருக்கு. அதனால தான் அவர் கண்ணன் சொன்ன மாதிரி திருமணம்ங்கிறதே ஒரு கேவலமான ஒரு விஷயம். குடும்பங்கிறதே ஒரு கேவலமான விஷயம். அது உள்ள வந்ததுனால தானங்க அப்பா பொண்ணெல்லாம் இருக்கு. நீங்க அதுக்குள்ள எவ்வளவு வேலை பண்றோம் நம்ம. ஆனா வெளியில என்ன சொல்லிக்கிறோம், நாங்க இந்திய கலாச்சாரம், நாங்களாம் அப்படி வளர்ந்தாங்க. முக்காவாசி நடக்குது அதுக்குள்ள. அவர் சொல்ற மாதிரி முக்காவாசி அங்க நடக்கிறது வந்து அடிமைத்தனமும் போராட்டங்களும் ஒருத்தர இது என்ன சொல்றது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதும். எங்க இவங்க அவங்கள விட்டு போயிடுவாங்களோ அவங்க எங்களை விட்டு போயிடுவாங்க. அன்புனால இல்லை, அன்பு இருந்தா கவலையே பட மாட்டாங்க. அதுவும் வந்துட்டு தோழர் சொன்ன மாதிரி வந்துட்டு இன்னைக்கு நம்ம இந்த அளவிற்கு வந்துட்டு பேசுவதற்கு இன்றைக்குத்தான் வந்திருக்கிறோம்னா வந்துட்டு முதல்நிலை பெண்ணியத்திலிருந்து நம்ம இன்றைக்கு 4ஆம் நிலை பெண்ணியம் உலகில் நடந்து கொண்டு இருக்கிறது. 4ஆம் நிலை பெண்ணியத்தில் நம்ம வந்துட்டு பாலியல் ரீதியான பாலியல் காமம் குறித்த உரையாடல்களை வந்து தெளிவாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இனி அடுத்த 5ஆம் நிலை பெண்ணியம் வரும்போது நிச்சயமாக வந்துட்டு இதனிலும் மாற்றம் ஏற்பட்டு பெண்களுக்கான ஒரு உலகம். பெண்களுக்கான மட்டும் இல்லை, நான் இங்க சொல்ல விரும்புறதுன்னா ஒவ்வொரு தனி மனிதர்களும் அவர்கள் எந்த பாலினத்தை சேர்ந்தவரா இருந்தாலும், இங்க 2 பாலினம் மட்டும் இல்லை, பாலினம்ங்கிறது 2 மட்டும் இல்லை. எந்த பாலினம் தவறா இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவன் வாழ்வதற்கான இடம் அவனுக்கு இருக்க வேண்டும். அது நிச்சயமாக அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவங்களுக்கான இடம் இருக்கவே வேண்டும். ஆனால் இன்றைய தேவை என்னன்னா, இந்த ஆணாதிக்க சமுதாயம் அத்தனை ப்ரிவிலேஜஸையும் ஆண்களுக்கு வச்சிருக்கு. இப்போ 2 பேருக்கு ஈக்குவாலிட்டிங்கிறது என்றைக்கு பெண்கள் தங்கள் உரிமையை தாங்களாக கேட்க ஆரம்பிக்கிறார்களோ அப்போ ஆண்களும் உணர ஆரம்பிப்பார்கள். வச்சிருக்கிற ப்ரிவிலேஜை நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குங்கிறது ஆண்களும் அவங்க கொடுக்க வேணாங்க, நாங்கள் எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அத பெண்கள் உணர்ந்துட்டா போதும், எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். கொடுக்க வேண்டும்ங்கிறது இல்ல, அது நம்ம யார் கொடுக்கிறது? சார் மகளிர் தின விழா இது, நம்ம மாற்றிக்கிறோம், சொல்றத கேட்போம் சரிங்களா? உன்ன நான் சொன்னேன்னு மகளிர் தினம்லாம் தேவையே படாத ஒரு நிலைமைக்கு நம்ம போகணும். எந்த தினமும் தேவையில்லை, தினமும் கொண்டாட்டமா இருக்கணும் ஒவ்வொரு தனி மனுஷங்களுக்கும். அதை நோக்கி ஒவ்வொரு தனி மனுஷங்களும் நகருவோம், அவ்வளவுதான். திருமணமாகாத பையன் போறவரே எவ்வளவு நியாயம் சொல்லலாம். திருமணமானவங்க போறாங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க மனைவிமார் மேல எனக்கு கோபம். ஏன் எப்படிங்க? அது எப்படிங்க? நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு. இவர் வந்து ஃபேஸ்புக்ல கவிதை எழுதுவாரு. ஸ்ரீவித்யாங்கிற நடிகை இப்ப லேட்டஸ்ட் நடிகை கவிதை அவரோட வயசுக்கு அவருக்கு அந்த பெண்ணு தான் வச்சிருக்காரு. சாரி வச்சிருக்காரு. எப்ப பார்த்தாலும் ஸ்ரீவித்யா போட்டோவே வைக்கிறீங்க, யாரு கிடைக்கலன்னா எனக்கு அந்த பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இவர் வயசுக்கு இவர் வந்து அந்த பெண்ணை காதலிக்கலாம். ஆனா நான் வந்து என்னோட 5 வயசு பையனை காதலிச்சா தப்பு. மேடம் நீங்க ஒரு அப்டேட் ஆகல. நீங்க சொல்ற ஸ்ரீவித்யா வந்து வாழ்வே வாழலாம். ஸ்ரீவித்யா இல்ல அவர் என்ன சொல்றாரு, அவன் பொண்டாட்டி அவனோட இஷ்டத்துக்குலாம் ஆடி இருந்தா அவன் ஏன் வெளியில போறான்? அந்த பொண்டாட்டி என்னதான் நினைச்சிருக்கீங்க? ஏன்னா மனுஷங்க நினைச்சிருக்கீங்களா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆண்களோட ஆசைக்கு அடங்கிறது மட்டும்தான் பெண்களுக்கு வேலைன்னு திரும்பி நீங்க அங்கேயே தான் நம்மள உயர்த்தி பேசுவாங்க. ஏன்னா ஊருக்குள்ள நாமளும் பெரிய அரசு கமிஷன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்தேன். ஆனா எங்களை என்ன வச்சு புத்தகம் விற்பனை இருக்குன்னு சொன்னீங்க. அந்த புத்தகத்தை எடுத்து வச்சு வெளியில போறவங்க போட்டு இருக்காங்க. புக்கோட டிசைனர் சந்துரு வந்திருக்காரு, அவர்கிட்ட இருக்கு புத்தகம். இரண்டு புத்தகங்கள், ஒன்று வந்து புற உலகம், அதாவது சமூகம் போராட்டம் சார்ந்த படைப்பை வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அக உலகத்தை பத்தி தோழர்கள் தான் எழுதியிருக்காங்க. இந்த 2 புத்தகங்களையும் வந்திருக்கக்கூடிய தோழர்கள் நிச்சயமா வாங்கி போய் படிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். கண்டிப்பா
இவங்க புத்தகத்தை பற்றி பேசினதை வச்சு நான் புத்தகம் வாங்குறேன், படிக்கிறேன். பேசினதை வச்சு எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. பேசினவர் ரொம்ப அழகாக சொன்னார். இந்த புத்தகத்தில் பிரச்சனைகளை சொல்லி ஒவ்வொரு பெண்ணும் அதை எப்படி உடைச்சிட்டு வரா, அதுக்கு என்ன தீர்வு சொல்கிறாங்கிறத எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பெரிய பெரிய பெண் எழுத்தாளர்கள்னு சொல்லலைங்கிற இது இல்லை, பட் எழுத்தாளர்கள் பெண்ணாக இருந்த பெரிய 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 பேர் வாங்கின பெண் எழுத்தாளர்கள் கூட நிறைய புத்தகங்களில் பெண்களோட கஷ்டத்தை எழுதுறாங்க. ஆனால் அது தீர்வை நோக்கி அந்த பொண்ணை நகர்த்தவே மாட்டேங்கிறாங்க. கடைசியில் அந்த புத்தகத்தை படித்து முடிக்கும்போது நம்ம வாழ்க்கைலாம் இப்படி தான், என்ன பண்ணுறது, பொண்ணாக பிறந்துட்டோம், இப்படி தான் வாழ்ந்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மியோட முக்கால்வாசி புத்தகங்களை நான் அப்படி தான் பார்க்குறேன். நீ கஷ்டப்பட்டுட்டே இரு, ஆமாம் பெண்களோட வாழ்க்கைலாம் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரீசண்டாக முறிந்த சிறகுகளா அம்பையோட அதில் முறிந்த சிறகுகளோட அந்த டைட்டில் நான் புக்கை படிக்கிறேன். ஒரு பிரச்சனை, அவளுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப கஞ்சமாக இருக்காரு, ரொம்ப பிரச்சனையில் இருந்துகிட்டே இருக்கா. ஒவ்வொன்றுக்கும் காசு பார்க்குறாரு, அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு. ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு கட்டத்தில் விட்டுடலாம், டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு போகிறாங்க. நம்மளுக்கு ஒரு பரவாயில்ல, ஷீ இஸ் டேக்கிங் அ கால், ஷீ இஸ் டிசைடிங் சம்திங் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் அவங்களுக்கு வந்து 2வது ப்ரெக்னென்ட் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. திரும்பி அரே சிறையில் போய் படுத்துருவாங்களாம். இப்படி புக்கை முடித்தா எந்த பொண்ணுக்கு அதில் வந்து ஒரு ஏதாவது கற்றுக் கொடுங்க, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள். கஷ்டப்படுறாங்கிறது பிரச்சனை கிடையாது, கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான உந்துதலை கொடுக்கறது தான் ஒரு புத்தகம். நன்றி, எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப நல்லா போச்சு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நான் இவ்வளோ இதுவாக எதிர்பார்க்கல, பட் ஸ்டில் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி person here for making it a beautiful evening.